இது சாந்தி உண்டாகட்டும். நாங்கள் சொல்லுவோம் ஈசா. அவருடைய பெயரை சொல்லுகின்ற போதே நீங்கள் வெறும் இயேசு என்று குறிப்பிடுவீர்கள். நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இயேசு அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லித்தான் சொல்வோம். பெயரை சொல்கின்ற போதே அவருக்கு நாங்கள் கண்ணியத்தை, அவருடைய கண்ணியத்தை, இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவருக்கு என்றென்றும் உண்டாகட்டும் என்று சொல்லித்தான் வெறும் ஜீசஸ் என்று சொல்ல மாட்டோம், வெறும் இயேசு என்று சொல்ல மாட்டோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுவோம். அவருடைய பிறப்பை மட்டுமல்ல, அவருடைய பேரையே கண்ணியப்படுத்துகின்ற மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அப்ப என்ன நீங்க சொல்ல வர்றீங்க? தூத்துக்குடியை சொல்லி அந்த சகோதரர் கேட்கிறார், நீங்கள் இயேசுவின் பிறப்பு அற்புதம் என்று சொல்கின்றீர்கள். சரி, இயேசுவின் பிறப்பு அற்புதம் என்றால், அற்புதமாக பிறக்கிற ஒருத்தர், தாய் இல்லாமல் இந்த உலகத்திலே பிறந்த ஒருத்தர், தந்தை இல்லாமல் பிறந்த ஒருத்தர் கடவுள் என்று நாங்கள் சொல்கின்றோம், நீங்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டீர்களா என்று கேட்டார். தந்தை இல்லாமல் பிறந்ததற்காக ஒருவர் கடவுளாகிவிட முடியுமா? இன்றைக்கு விஞ்ஞானத்திலே என்ன இருக்கு? கருவறை தாய்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்தியா எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொன்னா, குஜராத் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொன்னா, யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவர்களுடைய கர்ப்பப்பையை வாடகைக்கு விடுகின்ற கருவறை தாய்கள் உலகத்திலேயே இந்தியாவிலே குஜராத்திலே தான் அதிகம். அந்த குழந்தைகள் எல்லாம் எவ்வாறு பிறக்கின்றன? தந்தையின்றி பிறக்கின்றன. தந்தையின்றி பிறந்ததனால் ஒருவர் கடவுள் என்று சொன்னால், குஜராத்தில் மாசத்துக்கு 140 குழந்தை பிறகுதான். மாசத்துக்கு 140 குழந்தை தந்தை இல்லாமல் அவருடைய கருவை கொண்டு மட்டுமே, அவருடைய அணுவை கொண்டு மட்டுமே தாயினுடைய கருவறையிலே செலுத்தி பிறக்கப்படுவதை இன்றைக்கு பார்க்கின்றோம். அதை கூட சொல்லலாம், நீங்க ஆணுடைய அணுவை எடுத்து பெண்ணுடைய கருவறையிலே வைத்ததல்லவா பிறக்குது. இயேசு அப்படி பிறக்கலையே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி பிறக்கலையே. எப்படி பிறந்தாங்க அவங்க? திருமறை குர்ஆன் மிக தெளிவாக சொல்கின்றது. மரியமே, இயேசுவினுடைய தாயார், மேரி என்று நீங்கள் எல்லாம் அழைக்கின்ற, கன்னி மேரி என்று அழைக்கின்ற அந்த மேரி இடத்திலே, மரியமிடத்திலே வந்து சொல்கின்றான் இறைவன், மரியமே, நிச்சயமாக அல்லாஹ் தன் வார்த்தையின் மூலம் உனக்கு ஒரு குழந்தையை அளிக்க நற்செய்தி கூறுகின்றான். எதன் மூலம்? ஆணினுடைய அணுவின் மூலம் அல்ல, அல்லாஹ் தன்னுடைய வார்த்தையின் மூலம், ஒரு கலிமாவின் மூலம். இதைத்தான் கிறிஸ்தவ சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? வார்த்தையின், கடவுளின் வார்த்தையின் மூலம் பிறந்தவர், அதனால் கடவுளின் குழந்தை. கடவுளுக்கு குழந்தை இருக்க முடியுமா? கடவுளுக்கு குழந்தை தேவையா? எப்போது அவன் குழந்தை தேவையை, யாருக்கு குழந்தை தேவை? இந்த உலகத்திலே யார் தன்னுடைய வாரிசை விட்டு செல்ல வேண்டுமோ, யாருக்கு முதுமை ஏற்படுமோ, யாருக்கு இந்த மண்ணிலே தேவை ஏற்படுமோ அவனுக்கு குழந்தை தேவை. கடவுளுக்கு குழந்தை தேவையா? இஸ்லாம் சொல்கின்றது அல்லாஹு ஸமத், அவன் தேவைகள் அற்றவன். இறைவன் எப்படிப்பட்டவன்? அவன் தேவைகள் அற்றவன். அது மட்டுமல்லாமல் அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. பிறந்ததனால ஒருத்தர் கடவுள் அப்படின்னு சொன்னா, தந்தையின்றி பிறந்ததனால ஒருத்தர் கடவுள் என்று சொன்னால், நாம யாரை கடவுளாகணும்? கிறிஸ்துவர்கள் இன்னும் கூடுதலான வலிமை பெறுகின்றார். யார் கூடுதலான வலிமை பெறுகின்றார்? எனக்கு முன்னர் பேசிய சகோதரர் சொன்னாரே, யார் சொன்னது? தாயும் தந்தையும் இன்றி பிறந்தவர். ஈசாவுக்காவது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காவது, ஜீசஸுக்காவது தாய் தேவைப்பட்டார். கருவறையிலே அவரை சுமப்பதற்கு தாய் தேவைப்பட்டார். மரியம் என்கின்ற பெண்மணி தேவைப்பட்டார். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன இல்லை? தாயும் இல்லை, தந்தையும் தேவைப்படவில்லை. அல்லாஹ் குன் என்றான், அவர் ஆகிவிட்டார். அப்ப ஒரு வார்த்தையிலே தாயின்றி பிறப்பது ஒரு மிகப்பெரிய விஷயம், தந்தையின்றி பிறப்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால் அவர் வணங்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு எல்லா விதத்திலும் தகுதியானவர் யார் என்று சொன்னால், நீங்கள் சொல்கின்றீர்களே முதல் மனிதன்
யாருடைய பாவத்தின் காரணமாக, ஆதி பாவத்தின் காரணமாக இயேசு சிலுவையில அறையப்பட்டார் என்று நீங்கள் சொல்கின்றீர்களே, அந்த ஆதி பிதா ஆதாம் இருக்கிறாரே, அவர்தான் சூப்பர் கடவுளாக இருக்க முடியும். ஏன்? அவர் தாயும் இன்றி பிறந்தார், தந்தையும் இன்றி பிறந்தார், வெறும் வார்த்தையினாலே பிறந்தார். அல்லாஹ் அவரை நேரடியாக படைத்தார். இறைவன் என்றான், ஆதமை தன்னுடைய இரு கைகளால் படைத்தான். அப்படி எதனாச்சும் சிறப்பு இருக்கா? இல்ல. அப்ப படைத்ததனால் ஒருவர் வணங்கப்பட வேண்டும் என்றால் முதல் வார்த்தையே தவறாகின்றது. படைக்கப்பட்டவர் படைப்பாளன் ஆக முடியாது. இப்ப இயேசு படைக்கப்பட்டவர், படைத்தவர் நீங்கள் கர்த்தர் என்று சொல்கின்ற அந்த இயேசு கர்த்தர் என்று சொன்னாரே, அந்த கர்த்தர் தான் படைப்பாளர். கர்த்தா என்றால் படைப்பாளர் என்று பொருள். கர்த்தா என்றால் என்னது? படைப்பாளன் என்று பொருள். அப்ப படைத்தவன் கடவுளா, படைக்கப்பட்டவர் கடவுளா என்கின்ற இடத்திலேதான் இஸ்லாம் வேறுபடுகின்றது. இந்த மார்க்கத்திலே, இஸ்லாமிய மார்க்கத்திலே இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், இந்த பூமியிலே இருக்கின்ற மக்களிலேயே உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களாக நீங்கள் யாரை காண்பீர்கள்? கிறிஸ்துவர்களை காண்பீர்கள். யூதர்களை விட, மற்ற சிலை வணக்கம் செய்கின்ற மக்களை விட யாரை இந்த பூமியிலே முஸ்லீம்களுக்கு மிக நெருக்கமானவர்களாக காண்பீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களை காண்பீர்கள். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களோடு நமக்கு எந்த இடத்திலே வேறுபாடு ஏற்படுகின்றது? அந்த வேறுபாடு என்பது எதன் அடிப்படையிலே உள்ளது? இது வெறும் குர்ஆனுடைய அடிப்படையிலே உள்ளதா, அல்லது நீங்கள் வேதம் என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற பைபிளின் அடிப்படையிலா? பைபிளின் அடிப்படையிலே கூட என்ன இல்ல, எந்த இடத்திலும் இயேசு தன்னை கடவுள் என்று சொல்லவே இல்லை. நீங்கள் பைபிளின் எந்த மொழிபெயர்ப்பை எடுத்துக்கொண்டாலும், இந்த உலகத்திலே இருக்கின்ற எத்துணை பழைய பதிப்பை எடுத்துக்கொண்டாலும், எந்த இடத்திலும் இயேசு தன்னை கடவுள் என்று சொல்லிக்கொள்ளவே இல்லை. அது மட்டுமல்ல, அவர் என்ன சொன்னார், இந்த உலகத்துக்கு என்ன சொன்னார் என்று பார்த்தோமானால், இந்த உலகத்திலே அவர் முதலாக பிறந்த போதே என்ன சொன்னார் என்பதை திருமறை குர்ஆன் மிக தெளிவாக சொல்கின்றது. என்ன சொன்னாரு? இந்த உலகத்திலேயே பிறந்த உடனேயே இன்னி அப்துல்லா, அவர் என்ன சொன்ன முதல் வார்த்தை, இயேசு தொட்டிலே பேசிய, குழந்தையாக பேசிய முதல் வார்த்தையே. எப்படி குழந்தையாக பேசினாரே? மரியம் அலைஹிஸ்ஸலாம், மேரி, கன்னி மேரி கர்ப்பமுற்று வருகின்றார். கன்னி மேரி கர்ப்பமுற்று அவரை சுமந்தவராக, கை குழந்தையாக சுமந்தவராக வருகின்றார். ஈசாவை பெற்றெடுத்து வருகின்ற போது அவருடைய கூட்டத்தாரிடம் வந்தபோது அவர்கள் சொல்கின்றார்கள், மரியமே விபரீதமான செயலை செய்து விட்டாயே. என்ன சொல்றாங்க? கணவனின்றி குழந்தையை பெற்று கொண்டு வந்து நிற்கிறியே. இப்ப நம்ம கேட்போமா இல்லையா? ஏதாச்சும் ஒரு பொண்ணு ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டு வந்து நின்னா நம்ம என்ன கேட்போம்? அடி பாவி, இப்படி கல்யாணம் பண்ணாம பிள்ளையை பெற்றுக்கிட்டு வந்து நிற்கிறியே என்று கேட்போமே. அதே போன்று கேட்கின்றார்கள், உம்முடைய தந்தை, உங்க அத்தா எப்படிப்பட்ட ஆளு நம்ம சொல்லுவோமா இல்லையா? அதே மாதிரி சொல்றாங்க, உன்னுடைய தந்தை கெட்ட மனிதராக இருக்கவும் இல்லை, உமது தாயாரும் நடத்தை கெட்டவராக இருந்தவர் இல்லை. எப்படி கண்ணியப்படுத்துது? இயேசுவை மட்டுமல்லாமல், இயேசுவினுடைய தாயை மட்டுமல்லாமல் திருமறை குர்ஆன் கண்ணியப்படுத்துகின்றது. இயேசுவினுடைய தாயை பெற்ற தாயையும் அவரை பெற்ற தந்தையையும் கண்ணியப்படுத்துகின்றது. உங்க அப்பா இப்படிப்பட்ட ஆள் இல்லையே, உங்க அம்மா இப்படிப்பட்ட ஆள் இல்லையே, நீயும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையே, இப்படி ஒரு குழந்தையோட வந்து நிக்கிறியே என்று சொல்லி கேட்கின்ற போது அந்த அம்மா என்ன செய்யறாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி கையை காட்டுறாங்க. என்னட்ட கேட்காதீங்க, அங்கே கேளுங்க. என்னட்ட கேட்காதீங்க, அங்கே கேளுங்க. எங்க கேளுங்க? தொட்டில் கிடக்கிற குழந்தைய பார்த்து கையை காட்டுறாங்க. அங்கே கேளுங்க, அங்கே கேளுங்க என்ற உடனேயே அப்படி அவனா குழந்தை எப்படி பேச முடியும்? ஒரு குழந்தை எப்படி பேச முடியும் என்று அந்த மக்கள் கேட்கின்றார்கள். கேட்ட உடனேயே தொட்டிலில் இருந்தவாறு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள், இன்னி அப்துல்லா, நிச்சயமாக நான் அல்லாஹ்வின் அடிமைதான். இயேசு பேசிய முதல் வார்த்தை என்ன? அல்லாஹ்வின் அடிமை.
இயேசு பேசிய முதலாக வார்த்தை என்ன? தன்னுடைய அடிமைத்தனத்தை, இறைவனுக்கான அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகின்ற வார்த்தை. இயேசு பேசிய முதல் வார்த்தை என்ன? இந்த உலகத்திலே நான் வணங்கப்படுபவன் அல்ல, என்னை படைத்தவன் தான் வணங்கப்படுபவன், அந்த படைப்பாளனால் தான் நான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டுள்ளேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்னங்கிறாங்க, மிக தெளிவாக நெத்தியில நெத்தி பொட்டுல அரைஞ்சது மாதிரி சொல்றாங்க. பேசிய முதல் வார்த்தையே இன்னி அபுதுல்லா, இந்த உலகத்திலே நான் இறைவனுடைய அடிமையாக, நிச்சயமான அடிமையாக இருக்கிறேன் என்று மிக தெளிவான முறையிலே சொல்கின்றார். அது மட்டுமல்ல, அவர்கள் அடுத்தடுத்து பேசிய வார்த்தைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டோமானால் இன்றைய கிறிஸ்துவ உலகம் சிந்திக்க வேண்டிய, என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளான உருதாய் வயிற்று பிள்ளைகளாக இருக்கின்ற எங்களுடைய எங்களை சுற்றி வாழுகின்ற சிறுபான்மை சமுதாயமான அந்த கிறிஸ்துவ சமுதாயம் சிந்திக்க வேண்டிய வார்த்தைகளை சொல்கின்றார்கள். வஜஅலனி முபாரக்கன் ஜஅன்னஹுமா, எப்படி இருக்கா? நான் எங்கிருந்தாலும் என்னை பாக்கியம் பொருந்தியவனாக ஆக்கி வைத்திருக்கிறான். நான் எங்கிருந்தாலும் என்னுடைய இறைவன் என்னை பாக்கியம் பொருந்தியவனாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்ற இந்த வார்த்தை சிந்திக்கின்ற மக்களுக்கு நம்பிக்கை, கிறிஸ்தவத்தின் நம்பிக்கைக்கு பதில் சொல்லுகின்ற வசனமாக இருக்கின்றது. கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கை என்னது? பாக்கியம் பொருந்தியுள்ளான் என்கின்ற இந்த வாக்கியம் பொருந்தியவனாக என்னை இறைவன் ஆக்கியுள்ளான் என்கின்ற வார்த்தை, வாக்கியம் பொருந்திய ஒரு மனிதன் சிலுவையை சுமந்தான், ஏலி ஏலி லாமா சபக்தானி, இறைவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று கேட்டான் என்கின்ற வார்த்தைக்கு எது அடி கொடுக்குது? நான் வாழும் காலமெல்லாம் என்னை பாக்கியவானாக என்னை ஆக்கி இருக்கிறான். இயேசு பேசிய இரண்டாவது வார்த்தை என்ன? சிலுவையிலே அறையப்பட்டதற்கு நேர் எதிரான வார்த்தை. சிலுவையிலே அறையப்பட்டது என்பது இங்கே கற்பனை செய்யப்பட்ட ஒரு பொய் என்பதை நாம் என்ன செய்யலாம்? பின்னாளிலே பவுலினால் உருவாக்கப்பட்ட பொய் என்பதை உணரலாம். நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்திலே மிக புனிதமாக வைத்திருக்கக்கூடிய இந்த சிலுவை என்பது அடிப்படையிலே நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால், நம்ம அத்தார்கள், நம்ம தந்தையை ஒருவன் கொலை செய்து விடுகின்றான். நம்ம தந்தையை ஒருவன் கொலை செய்து விடுகின்றான். கொலை செய்த அந்த கத்தியை நாம் புனிதமாக வைத்து பாதுகாப்போமா? நம்முடைய தந்தையை ஒருவன் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று விடுகின்றான். அந்த துப்பாக்கியை புனிதமாக வைத்து பூஜிப்போமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த இடத்திலே கிறிஸ்தவமும் இஸ்லாமும் வேறுபடுகின்றது என்கின்ற அடிப்படையை நாம் விளங்கிக் கொண்டோமானால், இயேசு சொன்ன மார்க்கமும் இஸ்லாம் தான். இயேசு இந்த மண்ணிலே போதித்தது ஓரிரை கொள்கைதான். இயேசு இந்த மண்ணிலே தன்னுடைய தூதுத்துவத்தை, இறைவனுடைய தூதுத்துவத்தை கொண்டு வந்து போதித்ததெல்லாம் ஓரிரை கொள்கைதான் என்பதை நாம் நிச்சயமாக சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? வெறும் யூகமாக அல்ல, பைபிளினுடைய வார்த்தைகளின் மூலமாகவே ஓரிரை கொள்கையை போதிக்க வந்தவர் தான் இயேசு என்கின்றதை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக சொல்கின்றேன். பாருங்கள், முதலாவதாக கர்த்தரே தேவன், அவரே இல்லாமல் வேறு தேவன் இல்லை. இது குர்ஆன்ல உள்ள வாசகம் இல்லை, குர்ஆன்ல உள்ள வாசகம் இல்லை. உபாகமத்தில் 4வது அத்தியாயம் 35வது வசனம், கர்த்தரே தேவன், அவரே இல்லாமல் வேறு தேவன் இல்லை, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உபாகமம் 6வது அத்தியாயம் 4வது வசனம், நானே தேவன், வேறெவரும் இல்லை, நானே தேவன், எனக்கு சமமாக எவனும் இல்லை. ஏசாயாவில் 46:9 கர்த்தர் சொல்கின்றார், எனக்கு முன்னேற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின்னிருப்பதும் இல்லை, நான் நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை. ஏசாயாவில் 43வது அத்தியாயத்தின் 10-11 வசனம். தேவனை நீங்கள் யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? ஏசாயாவிலே 40வது அத்தியாயத்தின் 18வது வசனம். என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? என்னை யாருக்கு நிகராக்குவீர்கள்?
40வது அத்தியாயத்தின் 25வது வசனம். நான் உண்டாகதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என்னை தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுக்கிறவன் இல்லை. ஏசாயாவிலே 43:13வது வசனம். நீதியரசரும் இரட்சகருமாகிய என்னையல்லாமல் வேறு தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை. பூமியின் எல்லையெங்கிலும் உள்ளவர்கள் என்னை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொரு தேவரும் இல்லை. ஏசாயாவிலே 45வது அத்தியாயத்தின் 20, 21, 22வது வசனங்கள். ஒரு இடத்திலே இல்லை, 2 இடத்திலே இல்லை, 3 இடங்களிலே இல்லை, பல இடங்களிலே பைபிளிலே கர்த்தர் எல்லா அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற இறைவன் என்று நாம் சொல்கின்றோமே, அந்த கர்த்தர் தன்னை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதை தடம் தடமாக பதித்திருக்கிறார். அப்ப எப்படி வந்துச்சு? ஏகத்துவம் இருந்த இடத்திலே திரித்துவம் எப்படி வந்தது? 3 தெய்வ கொள்கை எப்படி வந்தது? பிதா, சுதன், பரிசுத்த ஆவி என்கின்ற கொள்கை யாராலே கொண்டு வரப்பட்டது? நாம் சிந்தித்து பார்த்தோமானால் அதற்கு பிறகு பவுல் என்கின்ற யூதனால் கொண்டு வரப்பட்டது. பவுல் என்கின்ற ஒரு யூதன் இந்த ஜீசஸுடைய இந்த புனிதமான ஏகத்துவ ஓரிரை மார்க்கத்துக்கு உள்ளே புகுந்து, அவருடைய மறைவுக்கு பின்னாலே உள்ளே புகுந்து திரித்துவத்தை கொண்டு வந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்ததாக என்னது? இயேசு பேசின அடுத்த வார்த்தையை பாருங்க. நான் உயிரோடு இருக்கும் காலம் மட்டும் என்னுடைய தாயாருக்கு பணிவிடை செய்யும் வருமோ, தொழுது வருமாறும் சக்காத் கொடுத்து வருமாறும் ஏவப்பட்டுள்ளேன். அவர் உயிரோடு இருக்கின்ற காலம் பூராவும் அவருக்கு என்ன கட்டளையா? தொட்டில் குழந்தை இயேசு சொல்கின்றார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் உயிரோடு இருக்கின்ற காலம் மட்டும், நான் உயிரோடு வாழுகின்ற காலம் மட்டும் என் தாயாருக்கு பணிவிடை செய்யும் பொழுதும் தொழுது வருமாறும் ஜக்காத்தை கொடுக்குமாறும் கட்டளையிடப்பட்டுள்ளேன், ஏவப்பட்டுள்ளேன். இந்த தொழுகை, இந்த ஜக்காத் இன்றைக்கு இருக்கிறதா? இன்றைக்கு ஏகத்துவத்தை விடுங்க, ஏகத்துவம் திரித்துவமா மாறி போச்சு. தொழுகை இருக்கிறதா? தொழுகையை போதித்தாரே ஆதம் முதல் இயேசு வரையிலான அத்துணை நபிமார்களும் அத்துணை இறை தூதர்களும் சொன்ன அந்த செய்தி பைபிளிலே இருக்கின்றது. அந்த பைபிளிலே சொல்லப்படுகின்ற அந்த வணக்க வழிபாட்டு முறை, இன்றைக்கு முஸ்லிம்களால் பின்பற்றிக் கொண்டிருக்கிற இந்த தொழுகை முறை கிறிஸ்தவர்களிடத்திலே இல்லையே. ஏன்? இயேசு தொழுதிருக்கிறாரே, நீங்கள் தொழுவதில்லையே ஏன்? சும்மா சொல்லல, யூகமா சொல்லல. பாருங்க, முகங்குப்புற தொழுகை, முகங்குப்புற விழுந்து ஈசா தொழுத செய்தியை எதுல பார்க்கிறோம்? மத்தேயு 6வது அத்தியாயம் 3வது வசனத்திலே பார்க்க முடிகின்றது. மத்தேயுல 6வது அத்தியாயம் 3வது வசனத்திலே அவர் முகங்குப்புற விழுந்து தன்னுடைய கர்த்தரை தொழுதார். முகங்குப்புற விழுந்து தொழுகிறது இன்றைக்கு யாருங்க? முகங்குப்புற விழுந்து தொழுகின்ற நடைமுறை இன்றைக்கு யாரிடத்திலே இருக்கிறது? மண்டியிட்டு ஆராதனை பாடல்களை பாடுகின்ற வழக்கம் தான் கிறிஸ்துவ சமூகத்திலே இருக்கிறதே தவிர, முகங்குப்புற விழுந்து வணங்குகின்ற பைபிளிலே உள்ள இந்த தொழுகைக்கு எங்கே இருக்கிறது இன்றைய கிறிஸ்துவ நடைமுறை? எங்கே இருக்கிறது இன்றைய கிறிஸ்துவ சபைகளிலே? அப்ப இயேசு செய்த ஒரு வணக்கத்தை இன்றைக்கு நீங்கள் செய்யவில்லை. அதற்கு முன்னதாக ஆபிரகாம் உள்ளிட்ட அந்த தூதர்கள் செய்த அந்த தூய வழிபாட்டை இன்றைக்கு உங்களிடத்திலே காண முடியவில்லை. ஏன் இல்லை? எங்கே போயிற்று அந்த வணக்கம்? முகங்குப்புற வணங்கு விழுந்து வணங்குகின்ற அந்த வணக்கம் இன்றைக்கு எங்கே போனது? சில சகோதரர்களுக்கு என்ன வரலாம், அது ஒரு வழிபாட்டு முறை, இது ஒரு வழிபாட்டு முறை, இதுல என்ன பெரிய வித்தியாசம்? ஒரு தூதர் என்பவர் எதற்காக இந்த மண்ணுக்கு வருகின்றார்? இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்கின்ற வழிமுறையை கற்றுத்தருவதற்காக வருகின்றார். அப்படி கற்றுத்தருவதற்காக வந்த அந்த வழிமுறை இன்றைக்கு நடைமுறையிலே இல்லை என்றால் மனிதன் எப்படி தன்னுடைய மனத்தை பண்படுத்துவான்? ஒரு
பொருளாதார தேவை சம்பந்தமான ஒரு இது. இந்த மாநாட்டை ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அல்லது எந்த கட்சியும் நம்மளுக்கு என்னங்காது பணத்தை கொடுத்து இதை நடத்த சொல்லாது. அப்படி பணம் நடத்துகின்ற கூட்டமாகவும் இது இருக்காது. ஆகையினால மக்களாகிய நீங்கள் தான் என்ன செய்யணும், இந்த போன்ற கூட்டங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தேவை என்பது 60,000 ரூபாய் தேவைகளாக இருக்கிறது. ஆகையினால உங்களிடத்தில் வாரி ஏந்தி வருகின்ற மக்களிடத்தில் வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த தொழுகை முறை என்பது நீங்கள் நினைக்கலாம், என்ன பெரிய தொழுகை முறை, இதனால் மனுஷனுக்கு என்ன நன்மை? முஸ்லீம்கள் காலமெல்லாம் தான் வணங்குறீங்க, குனிஞ்சு நிமிந்து முகம் கொப்புற விழுந்து எல்லாம் வணங்குறீங்க, என்னத்தை கண்டீங்க? எல்லாம் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கிறது மாதிரி காலத்தோடு தொழுகிறீங்க, என்னத்தை கண்டீங்க என்று நீங்கள் நினைக்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்திலே இருக்கின்ற இந்த மாநாட்டினுடைய தலைப்பு எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி என்று மனிதன் தேடி அலைகின்றானே, அந்த நிம்மதியை தரவல்ல ஒரு வணக்கத்தை எல்லா தூதர்களும் இங்கே கற்றுக் கொடுத்தார்கள். முகங்குப்புற விழுந்து, பைபிள் சொல்கின்றதே, அந்த முகங்குப்புற விழுந்து சாஷ்டாங்கம் என்று இங்கே உள்ள இந்து நம்முடைய சமுதாயத்திலே சொல்வார்களே, அது போன்ற சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகின்ற இந்த வணக்கத்தினால் என்ன பயன் சிந்திக்கலாம். சாஷ்டாங்கம்னா என்னது? ச என்றால் ஆசன், ச என்றால் என்னது? அது ஒரு பணிகிறது. அஷ்டம் அப்படின்னா 8 அவயங்களும் பணிகின்ற ஒரு வணக்கம். ஷ என்றால் வணக்கம், அஷ்ட என்றால் 8, அங்கம் என்றால் உடல், ச அஷ்டாங்கம் என்றால் உடலின் 8 அவயங்களும் பணிகின்ற ஒரு வழிமுறை. இது கிறிஸ்துவத்திலே மட்டுமல்ல, பைபிளிலே சொன்னது மட்டுமல்ல, சாஷ்டாங்கம் என்கின்ற இந்த வணக்க வழிபாட்டு முறை ரிக், யசூர், சாம, அதர்வண வேதங்கள் அத்தனையிலும் சொல்லப்பட்ட வழிமுறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களினுடைய சுஜூத் நிலை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? 8 அவயங்கள் இந்த பூமியிலே படிய வேண்டும். ச அஷ்ட அங்கம், சாஷ்டாங்கம். விளங்கிருச்சா? அப்போ 8 அவயங்கள் எது? 2 கைகள், 2 முழங்கால்கள், 2 பாதங்கள், நெற்றி, மூக்கு என்ற 8 அவயங்களும் இந்த பூமியிலே படுகின்ற ஒரு அற்புதமான ஒட்டுமொத்த பிளட் சர்க்குலேஷனும் இங்கே வந்து நிற்கின்ற, நெத்தியிலே வந்து நிற்கின்ற ஒரு அருமையான மன அமைதிக்கான ஆசனத்தை வணக்கமாக்கி கற்றுத்தந்த வேதங்கள். அந்த வேதங்களினுடைய வழிமுறையில இன்றைக்கு எந்த சமுதாயத்திடத்தில் இந்த வணக்க வழிபாட்டு முறை இருக்கிறது? என்னமோ முஸ்லீம்கள் போறாங்க, குனிறாங்க, நிமிர்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதிலே யோகா இருக்கிறது, அதிலே ஆசனம் இருக்கிறது, அதிலே தியானம் இருக்கிறது. இந்த உடலுக்கு உடல் பலம் பெறுவதற்காக எதையோ திங்கிறான் மனுஷன். 6 பேக் எல்லாம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி 6 பேக் பண்றான். அழகா இருக்கணுங்கிறதுக்காக அழகழகான உடைகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து மாட்டுகின்றான். எதற்காக? இந்த உடலை அழகாக்குவதற்காக, தன்னுடைய தோற்றத்தை அழகாக்குவதற்காக. உடலுக்கு சோறிடும் நீங்கள், உடலுக்கு ஆடையிடும் நீங்கள், உள்ளத்துக்கு என்ன செய்தீர்கள்? இன்றைக்கு அமைதியை இழந்து தவிக்கின்ற அத்துணை சமுதாயங்களுக்கும் காரணம் என்னவென்று சொன்னால், இந்த தொழுகை எந்த சமுதாயத்திடத்திலே இல்லையோ, இந்த முகங்குப்புற விழுந்து இறைவனிடத்திலே சஜ்தா என்கின்ற அந்த முகங்குப்புற விழுந்து வணங்குகின்ற பைபிள் சொன்ன ரிக், யசூர், சாம, அதர்வண வேதங்கள் சொன்ன இந்த வணக்க வழிபாட்டு முறை இன்றைக்கு யாரிடத்திலே இல்லையோ அந்த சமுதாயத்திலே அமைதி இல்லை, அந்த சமுதாயத்திடத்திலே நிம்மதி இல்லை. ஆனால் நிம்மதி பெற்ற சமூகமாக யார் இருக்கிறார்? இந்த தொழுகையை கடைபிடிப்பவர்கள். உலகத்திலே ஒரு ஆய்வு எடுக்கிறாங்க, மனோதத்துவம் சம்பந்தமான ஒரு ஆய்வு. அந்த ஆய்விலே தொழுகையாளிகள், தொழுகைக்கு இறைவனிடத்திலே இந்த தொழுகையை கடைபிடிக்காதவர்கள், இருவரிடத்திலேயும் ஆய்வுகள் எடுக்கப்பட்டு யாருக்கு மன அழுத்தம்,
யாருக்கு ஸ்ட்ரெஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த மன அழுத்தம், மன பிறழ்ச்சி இதெல்லாம் வருகிறது என்று எடுத்து பார்த்தோமானால், யாரிடத்திலே இந்த வழிபாட்டு முறை இல்லையோ, இந்த வணக்க முறை இல்லையோ, அவர்களுக்கு இப்படிப்பட்ட மன பிறழ்ச்சி, ஸ்ட்ரெஸ் என்கின்ற மன அழுத்தம் இவைகள் எல்லாம் இன்றைக்கு வருவதை பார்க்கின்றோம். அப்போ எதற்காக ஒரு தேவையற்ற வேலையற்ற செய்தியையா இறைவன் சொல்லுகின்றான் வேதங்கள் வாயிலாக? அப்ப அந்த வணக்க வழிபாட்டு முறை என்பது இன்றைக்கு யாரிடத்திலே இருக்கிறது என்றால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திடத்திலே இருக்கிறது. அதே போன்று ஜக்காத் இன்றைக்கு உலகத்திலேயே கம்யூனிசம் தோற்ற இடத்திலே, புதிய பொருளாதார கொள்கை புதைக்கப்பட்ட இடத்திலே, சோசலிசம் செத்த இடத்திலே இஸ்லாமிய பொருளாதார கொள்கை எழுந்து நிற்கின்றது. இஸ்லாமிய பொருளாதார கொள்கை என்று சொன்னால் இது நேற்றைக்கு நபிகள் நாயகம் வந்து சொன்னதல்ல. ஆதிபிதா ஆதம் முதல் இந்த கடைசி இறுதி தூதரான எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் அத்துணை பேருக்கும் இறைவன் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து தந்தான். மனிதன் பொருளாசை மிக்கவனாக இருக்கின்றான். இந்த பொருளாசைக்கு கட்டுப்பட யாருமே இல்லை. அடுத்தவன் காசுக்கு வேண்டாம் இது இல்லாமல் இருப்பான். என் காசுக்கு நான் கட்டிப்பான், நான் சம்பாரிச்சேன், நான் காசை எதுக்கு கொடுக்கணும் நினைப்பானா இல்லையா மனுஷன்? அடுத்தவன் காசுக்கு ஆசைப்பட மாட்டான். ஆனால் தான் சம்பாதித்த பணத்தை தனக்கு கெட்டியாக வைத்துக் கொண்டு என்ன செய்வான்? அடுத்தவனுக்கு கொடுக்க மறுப்பான். இப்படி கொடுக்க மறுக்கின்றதனால் வயிறு பசித்தவன் தரமாட்டான், வசதி படைத்தவன் தரமாட்டான், வயிறு பசித்தவன் விடமாட்டான். எங்கே இந்த புரட்சி போராட்ட தத்துவங்கள் உருவாகிறது என்று சொன்னால், ஏழை பணக்காரன், இருக்கின்றவன் இல்லாதவன், ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே போகின்ற பொருளாதார சூழல், இன்னொரு பக்கம் சோற்றுக்கே இல்லாத நிலை. இந்த நிலையை சமன்படுத்துவதற்காக எத்தனையோ பொருளாதார கொள்கைகள் வந்தன. சோசலிசம், கம்யூனிசம், புதிய பொருளாதாரம், கேபிட்டலிசம், என்னென்னமோ சொன்னா அத்தனை பொருளாதாரமும் தோற்று போய் நிற்கின்ற இன்றைய உலகத்தினுடைய பொருளாதார சூழலை மாற்றுவதற்கு சக்தியற்று போய் நிற்பதை பார்க்கின்றோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இஸ்லாம் ஜக்காத் என்கின்ற பொருளாதார திட்டத்தை முன்வைக்கிறது. இதை இயேசு சொல்றார். இத தன்னுடைய பைபிள்ல என்ன சொல்றாரு? ஜீசஸ் வந்து இந்த சொல்றார். இதுதான் இன்றைக்கு என்ன செய்யப்படுது? தசம பாகம், 2.5% ஜக்காத்தை 10% எங்கே திருச்சபைகளினால் வசூலிக்கப்பட்டு அது திருச்சபைகளினுடைய பாதிரியார்களுக்கும் திருச்சபையினுடைய அங்கே ஊழியர்களுக்கும் பங்கிடப்படுகின்றது. ஆனால் இது யாருக்கு பங்கிட வேண்டும்? 2.5%. நீ 100 ரூபாய் சம்பாதிச்சின்னா அதுல உன்னுடையது என்ன இல்லை, 97 தான் உன்னுடையது. 2.5 ரூபாய் ஏழைக்கு உரியது. உன் பக்கத்திலே உட்கார்ந்து பார்த்து பார்த்து ஏங்குகின்றானே ஏழை, உணவுக்காக ஏங்குகின்றானே, உன்னுடைய பொருளாதாரத்தை பார்த்து பொறுமுகின்றானே, அவனிடத்திலே 2.5 ரூபாய் நீ எடுத்து கொடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? அவன் உனக்கு எதிராக சிந்திக்க மாட்டான். அவன் உன்னுடைய பணத்தை பார்த்து பொறாமை கொள்ள மாட்டான். அவன் உன்னுடைய செல்வத்தை கண்டு என்ன செய்ய மாட்டான்? எந்த தீங்கும் உனக்கு நினைக்க மாட்டான். சிந்திச்சு பாருங்க. இவர் பக்கத்து வீட்டுக்காரரு அவர் வாட்டுக்கு சம்பாரிச்சு கார் மேல கார் வாங்கி வீடு வாங்கிக்கிட்டே போறாரு. பக்கத்தில் இருக்கிற ஏழை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் என்ன செய்வான்? போட்டு தள்ளிடுவான். போட்டு தள்ளிட்டு நகையை பூரா எடுத்துட்டு போயிடுவான். இதான் அதான் நடக்குது. பார்க்குறோமா இல்லையா? நகை நட்டு பணம் இதெல்லாம் ஏன்? இதே அவரு தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் ஏழைக்கு தன்னுடைய சம்பாத்தியத்திலே ஆண்டு கணக்கிட்டு 2.5% கொடுத்தால் பாய் சம்பாதிக்கிறதுல 2.5% நம்மளுக்கு தான், பாய் சம்பாதிக்கிறதுல 2.5% நம்மளுக்கு தான் அப்படின்னு சொன்னா சிந்திப்பானா? அவன் நமக்கு எதிராக சிந்திப்பானா? சிந்திக்க மாட்டான். அப்ப அப்படிப்பட்ட பொருளாதார சூழலை மாற்றுவது எப்படி மாத்துச்சு? 3 வருடங்களிலே இந்த ஜக்காத் என்கின்ற பொருளாதார திட்டத்தை நபிகள் நாயகம் அறிமுகப்படுத்திய அந்த 3 ஆண்டு காலத்திலேயே அங்கே வறுமை துடைத்து எரியப்பட்டது. வறுமை எப்படி எரியப்பட்டது? துடைத்து எரியப்பட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அது வரைக்கும் நபிகள் நாயகம் காலம் வரைக்கும் எப்படி இருந்துச்சு பொருளாதாரம்?
மிக மோசமான சூழலில் இருந்துச்சு, மிக மோசமான சூழலில் இருந்துச்சு. அப்போ தான் ஜக்காத்து என்கின்ற இந்த திட்டம் நடைமுறைக்கு வருகின்றது. ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு இங்கே எப்படி சேல் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் எல்லாம் வசூலிக்கிறானோ அதே மாதிரி ஆளை போட்டு வசூல் பண்ண ஆரம்பித்தாங்க. 3 வருடத்திலே ஜக்காத்தை வாங்குவதற்கு ஆள் இல்லை. 3 வருஷத்தில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு யமனிலே கவர்னராக இருக்கின்ற போது 3 ஆண்டுகளிலே முற்றாக பொருளாதார நிலையை மாற்றியது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார திட்டத்தை இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கிறது. இது யார் சொன்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் சொல்லல. யார் சொன்னது? ஜீசஸும் தன்னுடைய அந்த மக்களுக்கு கடமையாக்கிய ஒரு விஷயம். அதனால தான் என்ன சொல்றான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், நான் வாழும் காலம் மட்டும் தொழுகையாளியாகவும் ஜக்காத் கொடுப்பவனாகவும் இருக்குமாறு ஏவப்பட்டுள்ளேன். யாருக்கு? தொட்டுள்ள கிடக்கிற ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் என்ன ஏவப்பட்டிருக்கேன். எப்படி ஏவப்பட்டிருக்கேன்? வாழும் காலம் மட்டும் தொழுகையாளியாகவும் ஜக்காத்தை கொடுக்கின்றவனாகவும் என்னுடைய தாயாரை பராமரிக்கின்றவனாகவும் இருக்குமாறு நான் ஏவப்பட்டுள்ளேன் என்று திருமறை குர்ஆனிலே இயேசு தன்னுடைய பேசிய முதல் வார்த்தையிலேயே தொழுகையையும் ஜக்காத்தையும் பற்றி பேசியிருக்கிறார். இன்றைக்கு அது நம்மிடத்திலே, இங்கே இருக்கின்ற கிறிஸ்தவ சமூகத்திடத்திலே நடைமுறையிலே இல்லை. இதை மட்டுமா? வெறும் ஏகத்துவ கொள்கை மட்டுமா? வெறும் தொழுகை மட்டுமா? ஜக்காத் மட்டுமா? ஹஜ்ஜை பற்றி கூட பேசுகின்றது. கூடார பண்டிகை, கூடார பண்டிகை என்று யார் சொல்றது? கர்த்தர் தன்னுடைய ஹஜ் என்கின்ற இந்த கூடார பண்டிகையை பற்றி உபாகமத்திலே 33வது அத்தியாயத்தின் 2வது வசனமாக எது சொல்லப்படுகின்றது? கூடார பண்டிகை. இன்னைக்கு டென்ட் இதில் போய் டென்ட் அடிக்கிறாங்களா இல்லையா? எங்கே? ஹஜ்ஜில் போய் இந்த கூடார பண்டிகையை பற்றி சொல்கின்றது. உபாகம் 33வது அத்தியாயம் 2வது வசனத்திலே 10,000 என பரிசுத்தவான்களோடு பிரசன்னமான பாரோன் மலை, 16,000 பரிசுத்தவான்களோடு. யாரு? பரிசுத்தமான அந்த மக்களோடு, நபியை பின்பற்றுகின்ற மக்களோடு பிரசன்னமான பாரான் மலை என்று அந்த குன்றை சொல்கின்றார். இந்த குன்று மக்கா என்கின்ற அந்த பிரதேசம் அன்றைக்கு பாரோன் என்று அழைக்கப்பட்டது. அதை பற்றி சொல்கின்றது. அது மட்டுமல்ல, விருத்த சேதனம். இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்திடத்திலே இயேசு போதித்த அந்த விருத்த சேதனம் இன்றைக்கு எங்கே இருக்கிறது? இருக்கிறதா? கிறிஸ்தவ சமுதாயத்திடத்திலே ஜனவரி 1 நியூ இயர்னு கொண்டாடுறாங்களே, அது என்ன தினம்? இயேசுவுக்கு, ஜீசஸுக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுன்னத்து பண்ண நாள், கத்னா பண்ண நாள். அந்த கத்னா பண்ண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே. கத்னா பண்ணதை கொண்டாடுறீங்களே, கத்னா பண்றீங்களா? சர்கம்ஷன், விருத்த சேதனம், சுன்னத் என்று சொல்லப்படுகின்ற இது இன்றைக்கு இருக்கிறதா? அப்ப இயேசு தன்னுடைய 8ஆம் நாளிலே, பிறந்த 8ஆம் நாளிலே அவருக்கு செய்யப்பட்டது விருத்த சேதனம், கத்னா. அது இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திடத்திலே இல்லை. ஏன் அதை செய்யணும்? இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்கின்றது, பாலியல் நோய்களிலே இருந்தும் கிருமிகளின் தாக்கத்திலே இருந்தும் ஒரு ஆணை காப்பதற்கு இந்த கத்னா என்கின்ற இந்த சுன்னத் விருத்த சேதனம் அவசியம். எல்லா டாக்டரும் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஆனால் ஒரு மார்க்கம் இதை வலியுறுத்துகிறது. இது இயேசு சொன்னதில்லை, இது ஆபிரகாமினுடைய வழித்தோன்றலாக இந்த மார்க்கம் இருந்திருக்குமானால், ஆபிரகாமை நீங்கள் போற்றுவீர்கள் என்று சொன்னால், ஆபிரகாம் வழியிலே வந்த ஜீசஸை போற்றுவீர்கள் என்று சொன்னால், அவர்கள் ஆபிரகாமும் ஜீசஸும் செய்த விருத்த சேதனத்தை இன்றைக்கு உங்களிலே யார் செய்கின்றார்கள்? நல்லது தானே? மனிதனுக்கு நல்லது தானங்க. இப்ப நம்ம சொன்ன எல்லாமே இறைவனுக்கு நல்லதா? இறைவனுக்கு நல்லதா? சொல்லுங்க. ஒரு இறைவனை வணங்குறான், இது இறைவனுக்கு நல்லதா? வணங்காட்டிக்கா இறைவனுடைய கிரீடத்தில் எதனாச்சும் குறைஞ்சு போயிருமா? இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் போட்டு நாளையிலிருந்து கடவுளை வணங்குறது இல்லை என்று தீர்மானம் போட்டால் இறைவனுடைய கண்ணியத்திலே எதனாச்சும் குறைஞ்சிருமா? குறையாது.
இந்த உலகத்தில் உள்ள எல்லா பேரும் சேர்ந்து இறைவனை வணங்குறதே இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா இறைவனுடைய கண்ணியத்திலே எதனாச்சும் குறைஞ்சிருமா? குறையாது. மாறாக நமக்குத்தான் நஷ்டம். ஒரு இறைவனை நம்பவில்லை என்று சொன்னால் இடைத்தரகர் இடையிலே வந்து உங்களை ஆன்மீகத்தின் பெயரால் ஏமாற்றுவார். இடைத்தரகருக்கு வேலை இல்லை. பாவம் ஒருத்தர் செஞ்சான்னா பரிகாரம் இன்னொருத்தர் சொல்லுவார். ஒருத்தர் கொலை பண்ணுவாராம், அதை போய் பாதிரி கிட்ட கூண்டுக்குள்ள அடைபட்டிருக்கிற அந்த பாதிரி இடத்திலே கன்ஃபஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த அறிக்கையிட்டால் பாவம் மன்னிக்கப்படும். அப்போ அந்த கொலை ஆனான அவனுக்கு யார் நீதி செலுத்துறது, யார் இது செய்கிறது? அப்போ என்ன இல்லை, ஒருவர் பாவத்தை இன்னொருவர் சுமக்க மாட்டார் என்கின்ற அடிப்படை தத்துவத்தினால் இங்கே இடைத்தரகரின்றி இறைவனை வணங்குகின்ற முறை கற்பிக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து கிறித்துவம் விலகி செல்கின்றது. பாதிரிமார்களிடத்திலும் சன்னியாசிகளிடத்திலும் கொண்டு போய் மார்க்கத்தை வைக்கின்ற நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், பாதிரிமார்களும் சன்னியாசிமார்களும் தங்களினுடைய மக்கள் பாதிரிமார்களையும் சன்னியாசிமார்களையும் தங்களினுடைய கடவுளர்களாக ஆக்கி கொண்டார்கள். அந்த நிலை கூடாது என்பதற்காகத்தான் ஓர் இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும். தொழுகிறது சொல்றாங்க. தொழுகிறது யாருக்கு நன்மை? நமக்கு நன்மை. குனிஞ்சு நிமிர்ந்து இறைவனை வணங்கினால் உடலோடு உள்ளமும் பண்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், உங்களுடைய வீட்டு வாசலிலே ஒரு 6 ஓடி அதிலே 5 முறை குளித்தீர்கள் என்றால் உங்களுடைய உடலிலே அழுக்கு தங்குமா? தங்காது யா ரசூலல்லாஹ். அதே போலத்தான் நீங்கள் ஐவேளை தொழுகையை தொழுதால் உங்கள் உள்ளத்திலே அழுக்கு தங்காது. அப்ப எதற்கு தொழுகை? இறைவனுடைய கண்ணியத்தை உயர்த்தவா? இல்லை, நம்முடைய உள்ளத்தை பண்படுத்த. நோன்பு, இந்த மார்க்கத்திலே சொல்கின்ற இந்த நோன்பு, இதே நோன்பை யார் சொல்றா? உபவாசம் என்கின்ற பெயரிலே கிறிஸ்தவ மார்க்கம் சொல்கின்றது, பைபிளில் குறிப்பிட்டுள்ளது. இந்த உபவாசத்தை இன்றைக்கு இயேசு செய்த வழியிலே, அப்ரஹாம் செய்த வழியிலே யார் கடைபிடிக்கின்றார்கள்? ரமலான் என்கின்ற ஒரு மாதத்தை வைத்து 30 நாளும் நோன்பிருந்து கடைபிடிக்கக்கூடிய சமுதாயம் யார்? இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயம் மட்டும்தான் இயேசு சொன்ன உபவாசத்தை இன்றைக்கு கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். அருமையானவர்களே, எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளே, சிந்தித்து பாருங்கள். எப்படி சிந்திக்கின்றீர்கள்? இயேசு சொன்ன மார்க்கத்திலே இன்றைக்கு எங்கே நடைமுறையிலே இருக்கின்றது? இயேசு சொன்ன மார்க்கம் இன்றைக்கு யாரிடத்திலே இருக்கின்றது? அது அப்படியே கொஞ்சமும் கைபடாமல் கொஞ்சமும் மாசுபடாமல் இன்றைக்கு முஸ்லீம்களிடத்திலே இருக்கிறது. அதற்கு தான் என்ன செய்கிறோம் நாங்கள்? இந்த இயேசுவை நீங்கள் கண்ணியப்படுத்தி இயேசுவை மகிமைப்படுத்துவது யார்? இஸ்லாமிய சமுதாயமா அல்லது கிறிஸ்துவ சமுதாயமா என்று ஒரு பட்டியலை பார்த்தோமானால் இன்றைக்கு உங்களுக்கு விளங்கும். என்ன பட்டியல் அது? பாருங்க பாருங்க. கடவுளினுடைய தன்மையை பற்றி குர்ஆனும் பைபிளும் எதை போதிக்கிறது என்று பார்ப்போம். தேவன் 6 நாட்களிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார், 7வது நாளிலே சற்று ஓய்வெடுத்து சுகம் பெற்றார். பைபிள் சொல்கின்றது. ஆனால் திருமறை குர்ஆன் என்ன சொல்கின்றது? வானங்களையும் பூமியையும் அவற்றின் இடையில் உள்ளவற்றையும் நாம் 6 நாட்களிலே படைத்தோம், நம்மை களைப்பு தீண்டவில்லை. திருமறை குர்ஆன் 50வது அத்தியாயம் 38வது வசனம். இது எங்க இருக்கு? எக்ஸோடஸ் 3:31-17 இருக்கு. இறைவன் ஓய்வெடுத்தார். இறைவன் 6 நாட்கள் பூமியையும் வானத்தையும் படைச்சிட்டு களைப்பாயிட்டாரு. இப்ப சொல்லுங்க, கடவுளை கண்ணியப்படுத்துகின்ற விதம் இதிலே எங்கே இருக்கிறது? கடவுளுக்கு ஓய்வு தேவையா? ஓய்வெடுத்தால் அவர் கடவுளா? ஓய்வெடுத்தார்னா இந்த உலகத்தை யார் கவனிக்கிறது? இந்த உலகத்தை ஓய்வெடுக்கின்ற நேரத்தில் யார் கவனிக்கிறது? அப்ப கடவுளாகிய நீங்கள் நம்புகின்ற கர்த்தர் என்பவருடைய கண்ணியத்தை உயர்த்துகிறது திருமறை குர்ஆன். பைபிள் அதை குறைக்குது. அவர் ஓய்வெடுத்தார் என்று சொல்லுது. அவனுக்கு களைப்போ
எந்த தூக்கமோ ஒரு சிறு தூக்கமோ பெருந்துயிலோ அவனுக்கு கிடையாது என்று சொல்லி திருமறை குர்ஆன் கண்ணியப்படுத்துகின்றது, இஸ்லாம் கண்ணியப்படுத்துகின்றது. அடுத்ததாக என்னது, ஜீசஸை பற்றியே பைபிள் என்ன கோணத்தில் பார்க்குது, இஸ்லாம் என்ன கோணத்தில் பார்க்குது, திருமறை குர்ஆன் என்ன கோணத்தில் பார்க்குது. பெண்ணே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், மரியாளாகி அவளிடம் இயேசு கேட்டார். யோவான் 24. இயேசு மேற்கோள் காட்டினார், பூமியில் சமாதானத்தை நிலைநாட்ட நான் வந்ததாக நினைக்காதே, வாளைத்தான் கொண்டு வந்தேன். ஒருவனை அவன் தந்தைக்கு எதிராகவும் ஒருத்தியை அவன் தாய்க்கு எதிராகவும் அமைத்திடவே வந்தேன். மத்தேயு 10வது அத்தியாயம் 34வது வசனம். வாளோடு வந்தேங்கிறது. வாளால் வளர்ந்த மதம் என்று இன்றைக்கு யாரை பார்த்து சொல்லப்படுகின்றது? இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லப்படுகின்றது. யாரால் சொல்லப்படுகின்றது? கிறிஸ்துவ மிஷனரிகளால் சொல்லப்படுகின்றது. வாளால் வளர்ந்த மதம். இயேசு சொல்றாரு, நான் வாளோட தான் வந்தேன். எப்படி வந்தேன்? வாளைத்தான் கொண்டு வந்தேன். ஒருவனை தந்தைக்கு எதிராகவும் ஒருத்தியை அவன் தாய்க்கு எதிராகவும் அமைத்திடவே வந்தேன் என்று இயேசுவை குறைச்சு பேசுது. இது பைபிள். ஆனா திருமறை குர்ஆன் சொல்லுது, என்னுடைய மரியமாகிய என்னுடைய தாய்க்கு நன்றி செலுத்துவதாகவும் எனக்கு உபதேசித்து நான் முரடனாகவும் வழிதவறியனாகவும் ஆகாதபடி என்னை இறைவன் ஆக்கியுள்ளான். 19வது அத்தியாயத்தின் 32வது வசனம், நான் முரடன் இல்லை, கண்ணியமானவன், என் தாய்க்கு நன்றி செலுத்த நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவை கண்ணியப்படுத்துகிறது இஸ்லாமிய மார்க்கம், திருமறை குர்ஆன். அடுத்ததாக என்னது, மரியாளை பற்றி பேசுகின்ற போது கன்னி மேரி அப்படின்னு சொல்றதுக்கு நேர் எதிரான வாசகங்களை பைபிள் கொண்டுள்ளது. கன்னி மேரின்னு தானே நம்ம சொல்றோம். திருமறை குர்ஆன் என்ன கன்னி மேரிங்கிறத ப்ரூவ் பண்ணுது. திருமறை குர்ஆன் இயேசுவினுடைய தாய் கன்னி மேரி என்பதை புருப்படுத்துகின்றது. ஆனால் இயேசு யோசேப்பின் மகன் என்று மத்தேயு சுவிசேஷமும் லூக்காவின் சுவிசேஷமும் 3:23லையும் மத்தேயுல 1:18லையும் யோசேப்பின் மகன் என்று சொல்கின்றார். ஆனால் மரியாளை பற்றி திருமறை குர்ஆன் என்ன சொல்கின்றது தெரியுமா? திருமறை குர்ஆன் சொல்கின்றது, மரியமே, திண்ணமாக அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அகிலத்தார் அனைவரிலும் உங்களை சிறந்த பெண்மணியாக யாரை தேர்ந்தெடுக்கிறான்? ஒரு முஸ்லீம் பெண்மணியை இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை இல்ல, யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறான்? இந்த உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒப்பற்ற ஒரு பெண்மணியாக யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொன்னால் மரியாளை தேர்ந்தெடுத்திருக்கிறான். தூய்மையாகவும் அகிலத்து பெண்கள் அனைவரையும் விட உன்னை மேன்மையாக்கியும் வைத்துள்ளான். அகிலத்திலே இருக்கின்ற அத்தனை பெண்களையும் விட மேன்மையாக்கி வைத்திருக்கிறான். மேரி என்று, கன்னி மேரி என்று நீங்கள் சொல்கின்ற அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, இயேசுவின் சீடர்களை பற்றி பைபிள் என்ன சொல்கின்றது? இஸ்லாம் என்ன சொல்கின்றது? குர்ஆன் என்ன சொல்கின்றது? இயேசு பீட்டரின் பக்கம் திரும்பி சொன்னார், சாத்தானே, எனக்கு அப்பாலே போ, நீ எனக்கு தடைக்கல்லாக இருந்திருக்கிறாய். கடவுளை பற்றி உன் இதயத்தில் ஒன்றுமில்லை, மனிதர்களை பற்றியே நினைத்துக் கொண்டுள்ளாய். மத்தேயு சுவிசேஷம் 16:23 சொல்லப்படுகின்றது. சீடர்களை பார்த்து என்ன சொல்லப்படுது? அப்பால போங்க, சாத்தான் என்கிறார். இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சாத்தானே அப்பாலே போ அப்படின்னு சொல்றாரு. ஆனால் திருமறை குர்ஆன் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து என்ன சொன்னார் என்று சொல்கிறது தெரியுமா? அவர்களில் தமக்கு பலர் மாறுபடுகின்றார்கள். அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்பவர்கள் யார் என்று கேட்டபோது, ஹவாரியூன்கள் யார் என்று கேட்டபோது, நாங்கள் அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்காக உங்களுக்கு என்ன செய்கிறோம்? உதவியாளர்களாக இருக்கின்றோம், மெய்யாகவே நாங்கள் அல்லாஹ்வை நம்புகின்றோம் என்று யார் சொன்னது? இயேசுவினுடைய சீடர்கள் சொன்னார்கள். அப்ப யார் கண்ணியப்படுத்துறது? இயேசுவினுடைய சீடர்களை கண்ணியப்படுத்துகின்றது இஸ்லாம், குறைத்து மதிப்பிடுகின்றது பைபிள். அது மட்டுமல்ல, இறை தூதர்களை பற்றி, மற்ற ஆகம் முதல் இருக்கின்ற இயேசு வரையிலான எல்லா இறை தூதர்களை பற்றியும் பைபிள் என்ன சொல்கின்றது? திருமறை குர்ஆன் என்ன சொல்கின்றது? பைபிள் சொல்கின்றது, நோவா மதுவை குடித்துவிட்டு கூடாரத்திலே அம்மனமாக கிடக்கிறார். ஜெனீசிஸ் 9வது அத்தியாயம் 21வது வசனம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்னங்கிறாங்களா? மதுவை அறிந்துவிட்டு அவர் அம்மனமாக கிடக்கின்றார் என்று பைபிள் சொல்கின்றது. அப்ரஹாம் தன்னுடைய மானகத்தை தியாகம் செய்தார் என்று பைபிள் சொல்கின்றது. லூத்து தன்னுடைய பெண் மக்களோடு, லூத் அலைஹிஸ்ஸலாம்
தன்னுடைய பெண் மக்களோடு விபச்சாரம் செய்தார் என்று பைபிள் சொல்கின்றது. ஜெனீசிஸ் 19வது அத்தியாயத்தின் 30வது வசனம் சொல்கின்றது. யாக்கோப் தூதுத்துவத்தை களவாடினார் என்று பைபிள் சொல்கின்றது. ஆனால் திருமறை குர்ஆன் சொல்கின்றது, திண்ணமாக அல்லாஹ் தன்னுடைய பிரதிநிதிகளாக ஆதமையும் நூகையும் தேர்ந்தெடுத்தான். இப்ராஹிமின் குடும்பத்தையும் இம்ரானினுடைய குடும்பத்தையும் உலகத்தார் உள்ள அத்துணை பேரிலும் சிறந்தவர்களாக ஆக்கி தேர்ந்தெடுத்து வைத்தான். திருமறை குர்ஆனுடைய 3:33 வசனம். அவ்வளவு இறை தூதரையும் எந்த ஒரு இறை தூதரையும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், மாற்றி பேச மாட்டோம், கண்ணிய குறைவா நடத்த மாட்டோம். அவரை விட இவர் சிறந்தவர், இவரை விட அவர் சிறந்தவர் என்றெல்லாம் எந்த தூதரையும் இழிவுபடுத்த கூடாது என்று திருமறை குர்ஆன் மிக தெளிவாக சொல்கின்றது. மோசேயும் ஆரோனும் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆரோனும் காட்டி கொடுத்ததாக விவிலியம் சொல்கின்றது. ஆனால் அவர்கள் சிறந்த அடியார்கள் என்று, என்னுடைய சிறந்த அடியார்களாக இருந்தார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்கின்றது. இப்படி எக்கச்சக்கமான யார் தூதர்களையும் இயேசுவையும் இயேசுவினுடைய தாய் மரியத்தையும் இல்ல இருக்கின்ற அத்துணை பேரையும் யார் கண்ணியப்படுத்துகிறது என்று சொன்னால் இஸ்லாம் கண்ணியப்படுத்துகின்றது. விவிலியம் பைபிள் அதை அவர்களை குறைத்து எடை போடுகின்றது, அவருடைய மதிப்புக்கு களங்கம் கற்பிக்கிறது என்பதை நாம் ஏராளமான வசனங்கள் மட்டும் ஏராளமான பைபிள் வசனங்களின் மூலமாகவே சொல்ல முடியும். இதுபோல ஏராளமான முரண்பாடு. இப்ப நம்ம என்ன செஞ்சிருவோம், இந்த தலைப்புக்கு உள்ளாக வந்துருவோம். தலைப்பு என்னது? இயேசுவினுடைய இரண்டாம் வருகை. ஏன்னு சொன்னா இயேசுவினுடைய முதல் வருகையையும் அவருடைய தூதுத்துவத்தையும் அறிந்தால்தான் அவருடைய இரண்டாம் வருகை குறித்த நம்பிக்கை, இஸ்லாம் சொல்லுகின்ற நம்பிக்கை சிறந்ததா அல்லது கிறிஸ்துவம் சொல்கின்ற நம்பிக்கை சிறந்ததா? ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவர்களும் நம்புகின்றார்கள் இயேசு திரும்ப வருவார் என்று, ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வருவார் என்று நாமும் நம்புகின்றோம். இதில் யார் வைத்திருக்கிற நம்பிக்கை சிறந்த நம்பிக்கை, யார் வைத்திருக்கின்ற நம்பிக்கை அவரை கண்ணியப்படுத்துகின்ற நம்பிக்கை என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். இப்ப என்ன இது என்ன சொல்லுது, பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பைபிள் சொல்லுது பாருங்க. தன்னுடைய அந்த வருகையை பற்றி, இரண்டாவது வருகையை பற்றி என்ன சொல்கின்றது என்று சொன்னால், இயேசுவே பேசுறார். தன்னுடைய இரண்டாவது வருகையை பற்றி ஜீசஸே என்ன செய்யறாரு, பேசுறார். எப்படி பேசுறாரு? இதோ கிறிஸ்து அங்கே இருக்கிறார், இதோ இங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீர்கள். இயேசு இறந்து போய் 3 நாளிலே உயிர்த்தெழுந்து வந்துவிட்டார் என்று சொன்னால் என்ன செய்யாதீங்க, நம்பாதீர்கள். கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ வந்து விட்டார் இயேசு, இதோ வந்து விட்டார் பரிசுத்த ஆவி என்றெல்லாம் என்ன செய்வாங்க, இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. நீங்க நம்பாதீங்க என்று சொல்லி யார் சொல்கிறது? சம்பந்தப்பட்ட ஆளே டிக்ளேர் பண்றார். யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜீசஸ் அவர்கள் சொல்கின்றார். மத்தேயு 24வது அத்தியாயத்தின் 23 27 வரைக்கும் உள்ள வசனத்திலே சொல்கின்றார், அவர்கள் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆகையால் இயேசு அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார், எல்லாரும் வாங்க என்று சொன்னா புறப்படாதீர்கள். இந்த வனாந்தரத்தில் வந்துட்டார் இயேசு, வாங்க என்று சொன்னால் புறப்படாதீர்கள். இதோ அறை வீட்டினுள் உள்ளே இருக்கிறார் என்று யாராவது சொன்னால் நம்பாதிருங்கள். வந்துட்டார் இயேசு, அவரு பரிசுத்த ஆவியா வந்துட்டாரு, அவரு பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் கொள்கைப்படி அவர் வந்துட்டார், வாங்க என்று சொன்னா நம்பாதிருங்கள். அப்ப எப்படி வருவேன்னு சொல்றாரு அவரு? இஸ்லாம் என்ன சொல்கின்றதோ அப்படி இரண்டாம் வருகை இருக்கும். நம்ம இரண்டாம் வருகை சொல்றோம், ஆனா அது மூன்றாம் வருகை. அவர்களை பொறுத்தவரையில இறந்து 3 நாள் எழும்பிட்டார், இரண்டாம் வருகை முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. நம்ம இரண்டாம் வருகை இனிமேல் தான் இருக்கிறது. இயேசுவினுடைய இரண்டாம் வருகை இனிமேல் தான் இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கின்றது. அப்ப எப்படி வருவாராம் இரண்டாம் வருகையில? அவர் சொல்கின்றார், மத்தேயு அதிகாரம் 24, 23, 27 வசனத்தில் சொல்கின்றார், மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். எப்படி இருக்குமா? இயேசுவினுடைய இரண்டாம் வருகை மின்னல் கிழக்கு வானிலே தோண்டி
மேற்கு வானிலே மறைகின்ற வரைக்கும் பிரகாசிக்குமே. இங்க இருந்து இங்க வரைக்கும் மின்னல் இருந்துச்சுன்னா எப்படி பிரகாசிக்கும்? சிந்திச்சு பாருங்க. இத்தனீண்டு ஒரு லேசான மின்னலே எத்தனையோ கோடி வாட்ஸாம். அதுல இருந்து மின்சாரம் எடுத்தோம்னா எத்தனையோ கோடி வாட்ஸாம். இதுல இருந்து இது வரைக்கும் வர்ற மின்னலே இப்படி ஒரு கோடி இறங்குது, உலகமே வெளிச்சமாயிடுது. ஆனா இயேசு சொல்கின்றார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மனுஷகுமாரனா தான் வருவார். எப்படி வரமாட்டாரு? கடவுளாக அவதரிக்க மாட்டார், மனுஷகுமாரனாக வருவார் என்று என்ன சொல்லுது? மத்தேயுடைய 24வது அத்தியாயத்தின் 23 - 27 வரைக்கும் உண்டான வசனங்கள் தெள்ள தெளிவாக சொல்கின்றது. சரி, இயேசு சொல்றது மத்தேயு பைபிளின் படி இப்படி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? திருமறை குர்ஆன் என்ன சொல்லுது இயேசுவினுடைய இரண்டாம் வருகையை பற்றி என்று சொன்னால், 43வது அத்தியாயத்தின் 61வது வசனம். திருமறை குர்ஆனினுடைய 43வது அத்தியாயத்தின் 61வது வசனம் சொல்கின்றது, நிச்சயமாக அவர் மறுமை நாளின் அடையாளம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. இந்த உலகத்தினுடைய அந்த டைம் முடிஞ்சு போச்சு. மறுமை நாள் என்றைக்கு இந்த உலகம் அழிக்கப்படுமோ அந்த நாள் நெருங்கி விட்டது. 10 அடையாளம் சொல்றாங்களா இல்லையா? ஆன்டி கிறிஸ்ட், தஜ்ஜாலுடைய வருகை, கிறிஸ்தவர்கள் நம்புகின்ற அதே ஆன்டி கிறிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த தஜ்ஜாலின் வருகையோடு இயேசுவின் வருகையும் நிகழும். எது சொல்லுது? திருமறை குர்ஆனுடைய வசனம் சொல்கின்றது மறுமை நாளின் அடையாளம். அதில் யாரும் அறவே சந்தேகம் கொள்ள வேண்டாம். 43வது அத்தியாயத்தின் 61வது வசனம் அடிச்சு சொல்லுது, இயேசு வருவாரு. நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்ற அந்த இரண்டாம் வருகை எப்போது நிகழும்? மறுமை நாளின் சமீபமாக நிகழும் என்று திருமறை குர்ஆன் உண்மைப்படுத்துகின்றது. எப்படி வருவாரு? அதையும் உறுதிப்படுத்துது. என் உயிரை தன் கைவசம் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உயிரை தன்னுடைய கைவசம் வைத்திருக்கிறானே அந்த இறைவனின் மீது சத்தியமாக மரியமின் மகன் உங்களிடத்திலே வருவார். மேரியின் மைந்தன் உங்களிடத்திலே வருவார். ஜீசஸ் வருவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். எப்படி வருவார்கள்? உங்களிடத்திலே நீதி செலுத்துபவராக இறங்குவார்கள். ஜீசஸ் வந்துட்டாங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஆட்சியும் ஆட்சி பரிபாலனமும் அவர்களிடத்திலே. யாரை பின்பற்றுகின்ற வருவாரு? அவர் நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பின்பற்றுகின்ற ஒரு அடியாராக இந்த பூமியிலே வருவார். சிலுவையை முறிப்பார். வந்த உடனே வேலை என்னது? நீங்கள் எல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறீர்களே, எவனாவது வணங்குவானா? தன்னுடைய தந்தையை, தாயை கொன்ற ஒரு கத்தியை, ஒரு துப்பாக்கியை, ஒரு சிலுவையை யாராவது பூஜிப்புமா? அதுக்கு தான் வந்த உடனே என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, சிலுவையை முறிப்பார், பன்றியை கொல்வார், ஜிசியாவை நீக்குவார். எப்படி இருக்கும் மக்களுடைய வாழ்க்கை நிலை? வாங்க ஆளில்லாத அளவுக்கு செல்வம் கரை புரண்டோடும். எப்போ? முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஜக்காத்தை நடைமுறைப்படுத்திய போது எப்படி இருந்ததோ அந்த நிலைமை வரும். செல்வத்தை வாங்குவதற்கு ஆள் இல்லாத, நேத்து கொண்டு வந்திருந்தீண்டா இதை நான் வாங்கியிருப்பேனே, இன்னைக்கு கொண்டுட்டு வந்துட்டியப்பா, உன்னால வாங்க முடியாது என்று சொல்கின்ற அளவுக்கு செல்வம் கரை புரண்டோடும் என்று புகாரியினுடைய செய்தி நமக்கு தெரிவிக்கின்றது. அடுத்ததாக எப்படி வருவாரு? சரி, மத்தேயு சுவிசேஷம் சொல்றது மாதிரி வருவாரா அல்லது இதுல வேற மாதிரி வருவாரா? மத்தேயு சுவிசேஷத்தில் எப்படி சொல்லப்படுகின்றதோ அப்படித்தான் வருவார். கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிற மின்னல் மாதிரி வருவார் அப்படின்னு சொன்னா எப்படி வருவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். குங்கும சாயம் தோய்க்கப்பட்ட 2 ஆடைகளை அணிந்து வருவார். எப்படி? குங்கும கலர்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்னப்பாங்களாம், டபுள் ட்ரெஸ், மேல ஒண்ணு கீழே ஒண்ணுமா 2 ஆடைகளை கொண்டவராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள்.
எப்படி வருவாங்க? இந்த ஒட்டுமொத்த உலகம் பார்த்து கொண்டு வரும். இந்த ஒட்டுமொத்த உலகமும் பார்த்து கிழக்கிலிருந்து மேற்கு வரை மத்தேயு சுவிசேஷம் சொல்கின்ற அந்த வார்த்தையை போல இந்த உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிற நிலையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு இறங்குவார்கள். எப்படி இறங்குவார்கள்? இரு வானவர்களின் சிறகுகளை தாங்கி இறங்குவார். அவங்க வானத்திலிருந்து இறங்குறதா இருந்தா என்ன வேணும்? ரெக்க வேணுமா இல்லையா? இரண்டு வானவர்களினுடைய சிறகுகளை தாங்கி இறங்குவார்கள். எங்கே இறங்குவாங்க? உலகம் பூரா பார்க்கணும்னா எப்படி பார்க்க முடியும்? ஏதாச்சும் ஒரு ஊர்ல இறங்கினாருன்னா எப்படி பார்க்க முடியும்? உலகத்தில் உள்ள எல்லாரும் பார்க்க முடியுமா? இந்த செய்தியை நபிகள் நாயகம் சொல்லும் போது சஹாபாக்க எப்படி நம்பினாங்கன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கு நாம் நம்ப முடியும். எப்படி நம்ப முடியும்? கிழக்கிலே இருந்து மேற்கு வரைக்கும் மின்னுகின்ற பிரகாசத்தின் ஒருவர் இறங்குவாரானால் இந்த உலகத்தினுடைய அனைத்து சேட்டிலைட் சேனலும் எங்கே திரும்பும்? மேல இருந்து ஒன்று இந்த உலகத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒன்று இறங்குது அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த சேட்டிலைட்டும் என்ன செய்யும்? அங்கேதான் நிற்கும். இந்த உலகத்தில் உள்ள அத்துணை மக்களும் காண்கின்ற அந்த வேளையில திமிஸ்க் நகரின் இன்றைக்கு டமாஸ்கஸ் என்று சொல்லப்படுகின்ற அதன் கிழக்கு பகுதியிலே இருக்கின்ற வெள்ளை மினாராவில அப்படி வந்து இறங்குவாங்க. யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். என்ன செய்வாங்க? மத்தேயு சுவிசேஷத்திலே சொல்கின்றது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அவருடைய இரண்டாவது வருகை இப்படித்தான் இருக்கும். இன்ன ட்ரெஸ் போட்டிருப்பாரு, இன்ன இடத்துல வருவாரு, இன்ன ஆளோட வருவாரு, இப்படித்தான் இறங்குவார் என்று திட்டமிட்டு துல்லியமாக ஒரு சின்ன சந்தேகமும் இல்லாதபடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயேசுவினுடைய இரண்டாவது வருகையை பற்றி சொல்கின்றார். சொல்லிட்டு சொல்றாங்க, அவர் தலையை குனிஞ்சாருன்னா, யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்படி தலையை குனிஞ்சாங்கன்னா நீர் சொட்டும். தலையை குனியும் போது அப்படி குளிச்சு முடிஞ்சு ஜீசஸை பொறுத்த வரைக்கும் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற அந்த இது என்ன, அப்படி நல்ல கோதுமை நேரத்தில் ஜிஜாண்டிக்கா அப்படி வள்ளிச்சு தடவுன முடியோட அப்படி தலையில தண்ணியோட வந்து இறங்குவாங்க. அவர்கள் குனிந்தால் நீர் சொட்டும், அவர்கள் நிமிர்ந்தால் முத்துக்களை போல் வியர்வை சொட்டும். அவங்க நிமிர்ந்தாங்கன்னா என்ன செய்யும்? நீர் சொட்டும். குனிஞ்சா வியர்வை சொட்டும். குனிஞ்சா நீர் சொட்டும், நிமிர்ந்தா வியர்வை சொட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். அவர்களின் மூச்சு, அவங்க மூச்சு எப்படி இருக்குமா? அவர்களுடைய மூச்சு இறைமறுப்பாளர் மீது பட்டால் மரணம் நிச்சயம். எந்த இறைமறுப்பாளனும் அன்றைக்கு என்ன இல்லை, மூசாவினுடைய மூச்சு காற்று பட்டாலே மரணம் நிச்சயம். தஜ்ஜாலை தேடி செல்வார்கள். எதுக்கு வர்றாங்க? மெயின் மேட்டர் தான். ஆன்டி கிறிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய தஜ்ஜாலை கொல்வதற்காக இந்த பூமியில அவதரிக்கின்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை எங்கே வச்சு கொள்வாங்க? பலஸ்தீனத்துக்கு பக்கத்திலே இருக்கின்ற லுத் என்கின்ற கிராமத்திலே வைத்துக் கொள்வார்கள். பலஸ்தீனத்திலே இருக்கின்ற லுத் என்கின்ற கிராமத்திலே கொள்வார்கள். சரி, கொன்னதுக்கு பிறகு என்ன நடக்கும் அதையும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லீமிலே 5628வது செய்தியாக வருகின்றது. தஜ்ஜாலை கொன்றபின் தப்பித்த மக்கள் எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருவார்கள். அவரிடத்திலே மாட்டி சிக்கி சின்னாபின்னமாகி போன மக்கள் எல்லாம் எப்படி வருவாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட வருவாங்க. வந்த உடனேயே அவர்களின் முகத்தை தடவி சுவனத்தின் பேர்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. எதுக்கு சுவனம்? அவன் ஒரு கையில சொர்க்கத்தையும் ஒரு கையில நரகத்தையும் வச்சு நின்றப்ப அந்த சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டு நரகத்திலே விழுந்தார்களே அவர்களை போலல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பி இறைவனை நம்பி வந்தாங்களே அவர்களுக்கெல்லாம் நீங்க தஜ்ஜாலை நம்பாமல் இங்கே வந்திருக்கின்றீர்களே, உங்களுக்கான சுவர்க்க பேர்கள் என்னென்ன என்பதையெல்லாம் யார் சொல்லுவா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த தோழர்களிடத்திலே, அந்த காப்பாற்றப்பட்ட மக்களிடத்திலே சொல்வார்கள். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, யாராலும் வெல்ல முடியாத அடியார்களை நாம் வெளிப்படுத்தி உள்ளோம். யாராலும் வெல்ல முடியாத அடியார்கள்.
தஜ்ஜாலுக்கே பயப்படாதவங்க யாருக்கு பயப்படுவாங்க? தஜ்ஜாலுடைய அடக்குமுறைக்கு அஞ்சாதவர்கள் யாருக்கு பயப்படுவாங்க? அப்படிப்பட்ட மக்களோடு, அப்படிப்பட்ட அந்த தோழர்களோடு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. யாராலும் வெல்ல முடியாத அடியார்களை நாம் வெளிப்படுத்தியுள்ளோம், அவர்களை தூர் மலைக்கு அழைத்து செல்வீராக என்று அல்லாஹ் ஈசாவுக்கு செய்தி அனுப்புவான். அவங்களோட நீ என்ன பண்ணு, துர்மலைக்கு போ, இன்னும் வேலை இருக்கு என்றெல்லாம் சொல்கின்ற செய்தியை நாம் பார்க்கணும். இப்போ ஈசாவினுடைய இரண்டாவது வருகை இப்படித்தான் இருக்கும் என்று திருமறை குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அறுதியிட்டு உறுதியாக சொல்கின்றார்கள். அப்படி சொன்ன அந்த நடைமுறைகள் எல்லாம் இன்றைக்கு அடுக்கடுக்காக நபிகள் நாயகம் செய்த முன்னறிவிப்புகள் எல்லாம் அடுக்கடுக்காக நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே அன்பார்ந்த கிறிஸ்துவ பெருமக்களே, எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளே, ஒரு தாய் வயிற்று மக்களாக இங்கே வாழ்கின்ற எங்களுடைய சொந்தங்களே, எங்களுடைய வேதக்காரர்களே, அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், வேதத்து சொந்தங்கள். அவர்கள்லாம் யாரு? வேதக்காரர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழைக்கின்றான். அப்படிப்படிய வேதத்தை அஹ்லுல் கிதாப் என்று சொல்லி வேதத்தை உடையவர்களே என்று அழைக்கின்றானே, அந்த கிறிஸ்தவ பெருமக்களுக்கு நீங்கள் இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார் என்று எத்தனையோ கூட்டங்கள் நடத்தி இருப்பீர்கள். நாங்கள் அழைக்கின்றோம். இப்போது இயேசு அழைக்கின்றார், அந்த ஜீசஸ் அழைக்கின்றார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கின்றார்கள். அவரும் அவருக்கு முந்தைய தூதர்களும் வாழ்ந்த நேரான சீரான இந்த இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள். இயேசுவை கண்ணியப்படுத்துவோம், ஜீசஸை கண்ணியப்படுத்துவோம், அவருடைய தாய் கன்னி மேரியை கண்ணியப்படுத்துவோம், அவர்கள் அனைவருக்கும் கடவுளான கர்த்தரை கண்ணியப்படுத்துவோம். வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தவனாக நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.